ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி டின்னருக்கு சிம்பிளான ஒரு சூப்பரான நூடுல்ஸ் எப்படி செய்கிறது என்பதை குறித்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோவுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ஒரு எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எக் நூடுல்ஸுக்கு தேவையானது ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அப்புறம் லீக்ஸ் இருக்குது, வெங்காயம், அதுக்கப்புறம் டர்மரிக்கும் உப்பு இருந்தால் போதும். பெப்பர். So onion, carrot, beans, bongji, leeks. ஸோ நாங்கள் நூடுல்ஸை வந்து அவிக்க போகிறோம். மூடி வச்சு அவிப்போம். இப்போ தான் தண்ணி சீக்கிரம் கொதிக்கும். ஸோ நூடுல்ஸ் போடுறதுக்கு முதல்ல தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்கிறோம். அடுத்தது டர்மரிக், மஞ்சள் தூள். ஸோ இது நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதுக்கு ஆயில் போடுறது இல்லையா? நூடுல்ஸ் ஒட்டாமல் வர்றதுக்கு தேவையில்லையா? தேவைன்னா போடலாம், அதெல்லாம் கழுவுறதுனால தேவை. ஓகே. அவங்க அவிஞ்ச பிறகு தண்ணியில் நாங்கள் கழுவ போகிறோம், அதனால ஆயில் தேவையில்லையா? ஸோ அடுத்தது நாங்கள் வந்து 4 முட்டை ரெடி பண்ணியிருக்கோம். காரணம் வந்து 5 பேருக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கூடவா செய்கிறதுனால நாங்கள் 4 முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் பீட் பண்ண மாட்டீங்களா? இல்லை, அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே அது ஆயிடும். ஓகே, எனக்கு இல்லை. ஓகே. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸை நாங்கள் போடுறோம். ஸோ நூடுல்ஸ் அவியட்டும். ஸோ இந்த நூடுல்ஸ் அவிய எத்தனை நிமிஷம் தேவைப்படும்? ஓகே ஓகே, 2 minutes. ஓகே ஓகே, அவிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் இதை கழுவ போகிறீங்களா நூடுல்ஸை? ஸோ இது கொஞ்சம் தண்ணி வடிய வச்சுருக்கு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த நூடுல்ஸை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் ஆனியன் போடுறோம். இது கோல்டன் ப்ரௌனாக வரக்காட்டியும் செய்யணுமா? லைட்டாக அதில் இதாகிடுச்சுன்னா சரி. ஓகே. எல்லாம்
வெஜிடபிள்ஸையும் போடலாம். இந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம். பீன்ஸோட ரைஸ் பார்ட் மட்டும் கட்டுக்கு சேர்க்குறோம். கடைசியாக க்ரீனை சேர்க்கும். அப்போ கொஞ்சம் நல்ல க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். உப்பு, மிக்ஸ் சேர்க்குறோம். கொஞ்சம் எல்லாம் போட்டுறேன். பெப்பர் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் சின்ன பாபா சாப்பிட்றதுனால அது போடாமல் செய்கிறோம். பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். நல்லா எக் வந்து அரிஞ்சு வரணும். ஆல்மோஸ்ட் முடிய கிட்ட. இதுக்கப்புறம் நூடுல்ஸ் போடுறது மட்டும்தான் மிச்சம். உங்களுக்கு அதுக்கு விருப்பமாக இருந்தால் சிக்கன் எல்லாம் சேர்க்கலாம் இல்லையா? சோஸ் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் சோஸ் எல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு, அதனால் இப்படி செய்கிறது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்னாக்கையும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து ஹோம்மேட் சோஸ்ன்னு செஞ்சு காட்டுவோம். ஆமாம், ஓகே. சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம நூடுல்ஸ் கொண்டு வர மட்டும் நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ஈஸியாக எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இதை இப்படியே சாப்பிட்லாம். இல்லாட்டி ஒரு சிக்கன் கறி சரி, பருப்பு சரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வச்சுருந்தேன் மிக்ஸ் கொஞ்சம் அதுக்கு போடுவேன். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தேவைன்னா பார்த்து போடுங்க. முதல்ல நிறைய போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கூடிட்டுன்னா சாப்பிட எல்லாம் போயிடும். பத்தாட்டி சரி, சாப்பிடும்போது சரி கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கொள்ளலாம். ஸோ நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அது எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிரோஷினி, அதோட என்னோட தங்கச்சி. ஓகே, ஸோ ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.